ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னு கேட்குறீங்களா? மென்டலி ஸ்ட்ராங் விமன். மென்டலி ஸ்ட்ராங் விமனை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விமனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் அவங்கள ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண முடியும், பட் அவங்க அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் நிஜம். நீங்கள் அவங்க மேலே ஜெலஸ் ஆகி டிஸ்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் பட் ஷி நெவர் எஃபெக்ட். அவங்க அதனால் அஃபெக்ட் ஆகவே மாட்டாங்க. நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் சடனாக ஃபால் டவுன் ஆனாலும் திரும்பவும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்களோட வர்த் அண்ட் வேல்யூ எல்லாமே நம்ம நினச்சிட்ருப்போம் நம்மளால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல கிடையாது. அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்றது மற்றவங்களோட ஆக்ஷன்ஸில் இருக்காது. அவங்களோட ஐடென்டிட்டி அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அவங்களுக்கு அவங்க யாருன்னு நல்லாவே தெரியுங்க. யார்கிட்ட எப்படி எங்கே என்ன பேசணுன்னு நல்லாவே தெரியும். நிறைய சிச்சுவேஷனில் அவங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, இல்லை கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டப்பட்டாலுமே மென்டலி ஸ்ட்ராங் விமனாக நம்மளால் கீழவே தள்ள முடியாது. நம்ம நினைக்கலாம் நான் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு. பட் நான் சொல்கிறேன், யூ டூ பிகம் அ மென்டலி ஸ்ட்ராங் விமன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மென்டலி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கணும், எந்த சிச்சுவேஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன் டே யூ வில் பிகம் அ மென்டலி ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் அப்படின்ற ஒரு பேரில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.